ரேஷன்ஸ் அண்ட் வியூவர்ஸ்க்கு வணக்கம். நம்ம இந்த வீடியோல விடாமுயற்சி படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 1997ல ரிலீஸ் ஆன ஹாலிவுட் படமான பிரேக் டவுன் படத்தோட கதை தான் தமிழ்ல இப்ப விடாமுயற்சி அப்படின்னு எடுத்திருக்காங்க. பிரேக் டவுன் படத்தை பத்தி ஒரு வீடியோ நம்ம சேனல்ல போன மாசமே போட்டிருந்தோம். சரி, இப்ப விடாமுயற்சி படத்தோட கதையை பத்தி பார்த்தோம்னா, ஹீரோ அண்ட் ஹீரோயின் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் ஆகி அவங்களுக்கு ஒரு 12 இயர்ஸ் ஆகுது. 12 இயர்ஸ் கழிச்சு அவங்களுக்குள்ள ஒத்து வராம டிவோர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க. சரி, டிவோர்ஸ் கேட்ட பொண்டாட்டி அம்மா வீட்டில் வரலான்னு ஹீரோ ஒரு லாங் டிரைவ் கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. போயிட்டு இருக்கும்போது அவரோட கார் பிரேக் டவுன் ஆயிடுது. அதுக்கப்புறம் அவரோட ஒய்ஃப் காணாம போன ஒய்ஃபை கண்டுபிடிச்சாரா இல்லையா, ஒய்ஃபோட சேர்ந்தாரா இல்லையாங்கிறது தான் படத்தோட மீதி கதை. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஹீரோ ஹீரோயின் லவ் சீக்வன்ஸ், சாங்ஸ், அவங்களுக்குள்ள இருக்க டிராமா, இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் கொஞ்ச நேரம் படம் ஸ்லோவா போனாலும் ஒன்ஸ் அவங்க லாங் டிரைவ் போக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் கதையை நகர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் இன்ட்ரோல் வரைக்கும் படம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காவே போகுது. இன்டர்வலுக்கு அப்புறம் ஒரு கார் ஃபைட் சீன் ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. தென் படம் கிளைமேக்ஸ் நோக்கி நகரும் போது ஒரு ப்ரெடிக்டபிளான டெம்ப்ளேட்ல தான் செகண்ட் ஹாஃப் இருக்கு. இந்த படத்தோட ஹீரோயின் கேரக்டர் பார்க்கும்போது விடிவி ஜெஸி தான் ஞாபகம் வருது. விடிவி ஜெஸி எந்த அளவு ஒரு குழப்பமான பைத்தியக்கார கேரக்டரோ அதே மாதிரி தான் இந்த படத்துல இந்த கயல் கேரக்டரும். ஹீரோவை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணிட்டு 12 வருஷம் வாழ்றாங்க. 12 வருஷம் வாழும்போது ஒரு குழந்தை ஃபார்ம் ஆகி மிஸ்கேரேஜ் ஆகுது. அண்ட் மோர் ஓவர் 12 வருஷம் கழிச்சு கல்யாணம் ஆன புதுசுல இந்த மாதிரி இப்போ அட்டென்ஷன் ஹீரோ கொடுக்கறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே இன்னொரு அஃபேர் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இவங்களே ஹீரோ கிட்ட டிவோர்ஸும் கேட்கறாங்க. ஒரு பக்கம் ஹீரோவோட கேரக்டர் பார்த்தா இன்னும் பரிதாபமான நிலைமையில தான் இருக்கு. அஃபேர் வச்சுக்கிட்டு டிவோர்ஸ் கேட்ட பொண்டாட்டி காணாம போறா. அப்படி காணாம போனவளை தேடி போகும்போது போற வரவெல்லாம் ஹீரோவை பிடிச்சி புள்ளி பண்றான். கழுத்தாமட்டாலே போட்டு சாத்துறாங்க இன்டர்வல் வரைக்கும். அதுக்கப்புறம் அவரோட லைஃப் டைம் சேவிங்ஸ் மொத்தமாக எடுத்துட்டு போய் ரேன்சமா கொடுக்குறாரு அந்த ஹீரோயினை காப்பாத்துறதுக்கு. கமிங் டு வில்லன் கேரக்டர்ஸ், இந்த படத்துல 2 வில்லன்ஸ் இருக்காங்க, மெயின் வில்லன்ஸ். ஒன்று அர்ஜுன் கேரக்டர், இன்னொரு ரெஜினா கேரக்டர். 2 பேருமே கப்புள்ஸாக வராங்க. இந்த 2 பேரும் பார்த்தோம்னா ஒரு மென்டல் அசைலத்துல இருந்து தப்பிச்சு வர மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ கைண்ட் ஆஃப் சைக்காட்டிக் வில்லன்ஸ். இதுல ரெஜினா கேரக்டர் பார்த்தீங்கன்னா இது எங்க இருந்து உருவிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு படத்துல செந்தில் பதனி வித்துட்டு வருவாரு, பதனின்னு. அதுல அவர் யாராச்சும் நல்லா இருந்தா அவருக்கு பிடிக்காது. என்ன பண்ணுவாரு, அவங்க மேனிப்புலேட் பண்ணி 2 பேர்த்தையும் சண்டை போட்டு வச்சுப்பாரு. அந்த மாதிரி ஒரு மேனிப்புலேட்டிவான வில்லனா ரெஜினா கேரக்டர் வருது. அதாவது எந்த அளவு மேனிப்புலேட்டிவான வில்லன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிட்டாய் தரலன்ட்டு கூட இருக்க ரூம்மேட்டையே மண்டாய் கிழவி சூசைட் பண்ண வைக்கிற அளவுக்கு மேனிப்புலேட்டிவான வில்லனா ரெஜினா கேரக்டர் வருது. படத்துல இந்த 4 கேரக்டர் தவிர வேற எந்த கேரக்டருமே பெருசா ரைட்டிங் வைஸ்ல ரொம்ப டீட்டெயிலா கொண்டு போகல. தென் படத்தோட டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மியூசிக், ஆர்ட் ஒர்க், ஸ்டன்ஸ் எல்லாமே நல்லாவே பண்ணியிருந்தாங்க. குறை சொல்ற மாதிரி எதுவும் இல்லை. செகண்ட் ஹாஃப் அண்ட் கிளைமேக்ஸ் இன்னும் கொஞ்சம் நல்லா எழுதியிருந்தா இது இன்னும் ஒரு பெட்டரான படமே வந்திருக்கும். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ஒரு டீசென்டான ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவி தான். அண்ட் ஹீரோ வர்ஷிப்பிங் அதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக டிசப்பாயின்மெண்ட் தான் இருக்கும். படத்துல நிறைய லாஜிக் லூப் ஹோல்ஸ் இருந்தாலும் ஒரே ஒரு டிசப்பாயின்மெண்டான விஷயம் என்னன்னா, கடைசி வரைக்கும் த்ரிஷா யார் கூட அஃபேர் வச்சிருக்காங்கிறது காமிக்கவே இல்லை. மேபி காமிச்சிருந்தா நம்ம டிஎன்ஆவோட கேமியோ வந்திருக்கும், வாய்ப்பு உண்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிற வரைக்கும் சைனிங் ஆஃப் ஃப்ரம் ரேஷனல்ஸ் அண்ட் டாடா, பை பை.